படம் ஆக்சுவலாக வட்டக்கனல் பார்த்து வந்தோம் நாங்கள். படம் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. அது கதையிலேருந்து அந்த மேக்கிங்லேருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு நல்ல செட் ஆகிற படம். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். எந்த மாதிரி டைரக்டர் மூவி கொண்டு போயிருக்காங்க? இது பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் மாதிரி கொண்டு போயிருக்காங்க. எப்படின்னா ட்ரக்னால என்னென்ன மாதிரிலாம் பாதிக்கப்படுவாங்கிற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. நல்லா இருந்துச்சு படம். எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி ஆக்சுவலாக. யங்ஸ்டர்ஸ்லாம் பார்க்க வேண்டிய படம் மேடம். ஆமாம். இந்த மாதிரி இப்போ பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி இல்லை அது ஆமாம். மியூசிக் பெஸ்ட் நல்லா தான் இருந்தது. ஆனால் பிஜிஎம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்பெஷலாக சொல்ல போனால் பிஜிஎம் வந்து அந்த ஒரு அது கார் நல்லா வச்சுருந்தாங்க இருந்துச்சு. பார்த்தீங்களா, கார் அந்த காருக்கெல்லாம் அந்த பிஜிஎம் செம்ம செட் ஆச்சு ஒரு ஃப்ரேமில். ஆமாம். சர்ச்சுக்கு வழியில் ஒரு ஃப்ரேம் வச்சுருந்தாங்க, செம்மையாக இருந்தது. சரியான ஃப்ரேம்ஸ்லாம் நல்லா சூட்டாக இருக்குது. அதே மாதிரி மியூசிக்கு ஃப்ரேம் தனித்தனியாக தெரியல, சூப்பராக இருந்துச்சு. அது வந்து பிளெண்ட் ஆயிருந்துச்சு அந்த சீனோட மியூசிக்ஸ். அதே மாதிரி அந்த அப்பா கேரக்டர் பண்ணுறதுக்குலாம் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்ஸ், அந்த கேங்ஸ்டர்ஸ்னு ஒரு பீஜியம் போட்டிருப்பாங்க. அது வந்து சூப்பராக இருந்துச்சு அந்த பீஜியம். சரி, இந்த படம் வந்து இங்க இருக்க 2Kக்குலாம் பிடிக்குமா? பிடிக்கும். பிடிக்குமான்னு தெரில. என்னை பொறுத்த வரைக்கும் அது பார்த்தாங்கன்னா அது பிடிக்கும், அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கும். ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சது? எனக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு அனிமேஷன் ஃப்ரீ காட்டுவாங்க. அவங்க வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த ஃப்ரேமிங் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அந்த ஒரு அனிமேஷனோட அது எப்படின்னா அதை யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும்னு ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த விஷுவல் காட்டினாங்க. லாஸ்ட்டில் அதை யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னு காட்டினாங்க. அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டில் யூஸ் பண்ணும்போது ஓகே, யூஸ் பண்ணால் ஒரு மாதிரி வேறு கிரகத்தையே போவாங்கிற மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட்டில் பார்த்தா எல்லாம் வேறு கிரகத்துக்கு போவேன், ஆனால் செத்து போயிடுவேன் அந்த மாதிரி இருந்துச்சு. வட்டக்கானல் சூப்பராக இருக்குது. சோஷியல் மெசேஜ், ட்ரக்ஸை வச்சு மெயினாக பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து குழந்தைங்க, மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கக்கூடிய ஃபிலிம்ஸு. இதனால் இவ்வளோ பிரச்சனைகள் வருது, அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத நல்லா பண்ணியிருக்கிறாங்க. மியூசிக்ஸ் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. சாங்ஸு உனக்கா இன்னும் எங்கள் மைண்டில் போய்கிட்டே இருக்குது அந்த சாங்கு. அப்புறம் லப்டப் அதுக்கு வேறு லெவல். சேடாக இருக்கிற சாங்ஸ் ஹோல் சாங்ஸுமே செம்மையாக கலக்கிட்டார் மியூசிக் டைரக்டர் துருவன் மனோ. ஃபஸ்ட்டு ஃபிலிம் மாதிரியே இல்லை, அவங்க ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஹீரோயின் அந்த பொண்ணு வந்து பேச முடியாமல் இருந்தாலும் அந்த பொண்ணும் அழகாக பண்ணியிருக்கிறாங்க. கபாலி விஸ்வன், சரத், ஹோல் டீமு, அப்புறம் ஆர்கே சுரேஷ் சார், எல்லாருமே அல்டிமேட்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஃபெமிலியரான ஃபேஸை பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு ஸ்க்ரீன். எனக்கு சாங்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோட ஆக்ஷன்ஸ் எல்லா சாங்ஸுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் நல்லா இருக்குது. டைரக்டர் என்ன சொல்ல வரணும்னு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்னு நினச்சிருக்காரு, அதை நல்லபடியாகவே கொடுத்துருக்குறாரு. படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், நல்லா இந்த இருக்கும். மாதிரி ஸ்டோரி வந்து ஆடியன்ஸ் கொடுக்குறாங்க. என்ன மாதிரி ஸ்டோரி கொடுக்குறாங்கன்னா இது ஆடியன்ஸ்க்கு எந்த மாதிரி புரியும், எந்த மாதிரி ஸ்டோரி வந்து எடுத்து போயிருக்காங்க படத்தில்? ரொம்பவே எங்கேஜிங்காகவே கொண்டு போயிருக்காங்க. இது ஈஸியாக கனெக்ட் ஆகக்கூடிய ஸ்டோரி தான். மேக்ஸிமம் இந்த படம் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இருக்க பசங்களுக்குலாம் பிடிக்குமா படம்? மேபி பிடிக்கலாம். நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. பாதி பேருக்கு பிடிக்கலாம், பாதி பேருக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. நல்லா இருக்குது. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது இப்போ எல்லா படத்துலையுமே லவ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, இல்லை எல்லாம் பிரிஞ்சிருவாங்க அப்படிங்கிறாங்க. இதில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண வரைக்கும் சேர்ந்துருவாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் டிஃப்ரெண்ட்டாக போய் வேறு மாதிரி புதுசாக தான் இருந்தது. எல்லாமே நல்லா இருந்துச்சு படம். சரி, எக்ஸ்பெக்டேஷன் பண்ண அளவுக்கு இருக்கா இல்லை? நல்லா இருக்குது. நான் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ட்ரைலர் மட்டும் பார்த்துட்டு வந்தேன். நான் பெருசாக இல்லை, எனக்கு ஃபில்ஃபில்லாக தான் இருக்குது. நல்லா இருக்குது படம். நல்லா இருக்குங்க. வட்டக்காலம் என்ன சொல்கிறதுன்னா, கொடைக்கானல் நடந்த ஒரு உண்மை சம்பவம் இது. அந்த காலத்தில் என்ன சொல்கிறதுன்னா, 1700 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மேஜிக் மோஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மேஜிக் மோஷன் வந்து கொடைக்கானலில் ஒரு 200 ஏக்கத்து நிலத்தில் வந்து வெளியுது. இந்த பல்புன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்த வந்து எப்படியாவது வந்து அடையணும்னு நினைக்கிறாரு ஆர்கே சுரேஷ். அந்த ஆர்கே சுரேஷ் அந்த இடத்த அடைய முடியல. அதுக்காக ஏகப்பட்ட கொலைகள்லாம் நிறைய பண்ணுறாரு. அவர் அடைஞ்சாரெலாம் இல்லையா தான் இந்த படத்தோட முழு கதைன்னு சொல்லலாம். இது இடையில வந்து 2 கேங்ஸ்டர் நடக்கிற கதை, பழிவாங்க லிவேஞ்சிலாம் போகுது. இது இடையில வந்து ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணது என்னென்னா, போதைப் பொருளாலும் அடிமை ஆகாதீங்க, அடிமையாக கெட்டு போகாதீங்கன்றாங்க. ஏன்னா அவங்க பசங்க வந்து போதைப் பொருளால் எந்த அளவுக்கு அடிமை ஆகிறான்னு காட்டுறாங்க பசங்க. அதே மாதிரி வந்து கூட வேலை செய்கிறவங்கள ஆளுங்களையும் நம்ம என்னதான் நம்ம பத்திரமா பார்த்துக்கினாலும், நம்ம ஏதாவது பண்ணணும்னு நினச்சாலும் அவங்க அதை புரிஞ்சிக்காமல் நம்மளையே ஆளை கவுத்துறாங்கன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் அந்த ஒரு கருத்து வந்து ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணிக்காங்க. படத்தில் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா வேகமாக போகுது. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஸ்லோ மோஷனு. மற்றபடி படம் வந்து ஒரு தடவை பார்க்கக்கூடாது, வராதிங்க, மோசமான திரைப்படம் ஆளுங்களாம் அப்படிலாம் இல்லை. நல்லா இருக்குது படம். ஏன்னா ஒரு படத்தை கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, 10 மாதம் குழந்தை கூட வெளியே வர்றது நமக்கு டேட் தெரியும். ஆனால் படம் எடுக்கிறது வந்து வெளியே எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இந்த படமே எப்போ வந்திருக்கு எல்லாருக்கும் தெரியும்.
2000 நோட்டெல்லாம் போயிடுச்சு. அந்த பீரியடில் வந்து எடுத்த படம் தான் இது. ஸோ அது மாதிரி வந்து அவ்வளோ கேவலமான படம்லாம் இல்லை. என்ன ஒன்று கதாநாயகன் ஃபஸ்ட் படம் அது இதை விட கொஞ்சம் ஒரு பெட்டராக நடிச்சிருக்கலாம். ஏன்னா சில இடத்துலலாம் ஒரு முதல் படம்னு வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக தெரியுது. ஒரு இடத்துல இந்த முனியேஸ்வரன் கோயில் நினைக்கிறேன், அந்த கோயிலில் அழுகுற சீன் அடிப்பார். அந்த அழுகிற சீன் இதோட பெட்டராக பண்ணியிருக்கலாம். அவர் அழுதாருன்ட்டு நல்லா தெரியுது நம்மளுக்கு நடித்தாருன்ட்டு. மற்றபடி நல்லா இருக்குது படம். மெயின் பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து நம்ம ஆர்கே சுரேஷ் வந்து சுருட்டை வச்சுன்னு பண்ணுவார் பாருங்க. அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் நம்ம செல்ஃபோன் டியூன்லேயே வைக்கலாம். அந்தளவுக்கு நல்லா இருக்குது பேக்ரவுண்ட் மியூசிக். நல்லா இருக்குது படம். ஃபேமிலியோடு எல்லாம் பார்ப்பாங்களான்னு சொன்ன கேட்டால் அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதாவது ஆக்ஷனை விரும்புகிறவங்க கண்டிப்பாக அந்த திரைப்படத்தை வந்து நம்பி பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். உங்க எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆச்சா? கண்டிப்பாங்க. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நான் ஆர்கே சுரேஷ்காக தான் வந்தேன். ஓப்பனாக சொல்லணும்னா அவர் பர்சனல் லைஃபை விட்டுருங்க, நம்மளுக்கு வேணாம். ஒரு நடிகனாக இருந்து நம்ம ஆர்கே சுரேஷ்காக தான் நான் வந்தேன். அது கண்டிப்பாக வந்து ஆர்கே சுரேஷ் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்கேன். மேடம் படம் பேர் வந்து வட்டக்கானல் மேடம் தெரிஞ்சிருக்கும். கொடைக்கானல் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை கருவாக வச்சு எடுத்திருக்காங்க. ஹீரோவா மனோ சாரோட பையன் பேர் என்னப்பா? பெரிய பையன் துருவன் மனோ. ஏன்னா துருவன் சாரோட அசிஸ்டன்ட் இவர். துருவன் சார் நல்லா பண்ணிருக்காரு. எல்லாரும் புது படம் வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து நல்லா பண்ணிருக்காங்க, அதையும் தாண்டி நல்லா பண்ணிருக்காரு. செகண்ட் ஹீரோஸாக வந்து கபாலி விஸ்வன் சாரும் குக்வித் கோமாளி சரத்தனை 2 பேரும் மிரட்டி விட்டுருக்காங்க. அண்ணன் தம்பி 3 பேரும் ஒரு அனாதை பசங்களாக காமிச்சிருக்காங்க. ஒரு பிளட் ரிலேஷனாக நல்லா ஒரு 3 பேருக்குள்ள நல்ல ஒரு கதையாக போயிருக்கு. ஹீரோயினா மீனாட்சி மேடம், அவங்க நிறைய படம் பண்ணிருக்காங்க. மேடம் சூப்பர் ஆக்டிங், சொல்ல தேவையில்ல, சூப்பராக இருந்தது. ஆர்கே சுரேஷ் என்ன சொல்லவே தேவையில்ல, ரோலெக்ஸு அப்போதுலேருந்தே மிரட்டி விடுவார் எல்லாத்தையும் தமிழக மக்களை. அதே போலத்துலேயே மிரட்டி விட்டார். பேப்லோவா நல்லா 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 தரராக மியூசிக்லாம் போட்டு. ஆனால் சொல்லவே முடியாது, கடைசியாக அப்படியே அமைதியாக வந்து ஒரு புயல் அடிக்கிற மாதிரி அடிச்சு விட்டார் ஜார்ஜ் விஜய் அண்ணன். சம்பவம் செஞ்சுட்டு போயிட்டார். படம் வந்து பப்ளிக்கோட பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் ப்ரெஷ் ஷோவில் கூட படம் பார்த்தோம். அதோட இங்கே மக்களாக சேர்ந்து பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நிறைய இடத்துல அப்ரிசியேஷன் வந்து கிடச்சிது. அது இல்லாமல் என்னுடைய கேரக்டர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டராக பித்தக் போலேந்தி அமைச்சிருக்காரு. ஸோ டேரக்டருக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். அப்புறம் எம்பிஆர் ஃபிலிம்ஸ் மதி சாருக்கு, ராஜேஷ் சாருக்கு, அப்புறம் மனோ சாருக்கு, எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே சார். ஸோ ஆடியன்ஸ் வந்து நிறைய நான் கேட்டப்போ வந்து ஒரு உண்மை ஸ்டோரியை வந்து இவ்வளோ கொண்டு போக முடியுமான்னாங்க. ஸோ அது எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் நடிக்கும்போது நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ நீங்கள் எப்படி சார்? நாங்கள் நடிக்கும்போதே ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா எங்களால் அந்த கரெக்டான ஸ்பாட்டுக்கெல்லாம் ரீச் பண்ண முடியல. வட்டக்கானல், இந்த பல்பு, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நாங்கள் ரீச் பண்ண முடியல. ஆனாலும் வந்து பயங்கரமாக ப்ரொடக்ஷன் டீம் மெனக்கெட்டு அதில் பெர்மிஷன்லாம் வாங்கி பண்ணாங்க. அது என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னால் நிறைய ரொம்ப சேலஞ்சஸ், அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் சேலஞ்சஸ், நம்ம ஸ்டீப்பான நிறைய விஷயங்கள் எல்லாம் போய் ஷூட் பண்ணோம். எங்களுக்கே வந்து பயங்கரம் இல்லை, அந்த மாதிரி இடத்துலலாம் போய் ஷூட் பண்ணோம். அதே பெரிய சேலஞ்ச் தான். கட்டாயமாக இது வந்து இப்போது வந்து சொசைட்டிக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இது உள்ளே வந்துருச்சு, ஊடுருவி வந்துருச்சு இந்த கிருமியை வந்து எப்படி ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியை சூஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா கமர்ஷியல் எலிமெண்ட்ஸாக கொஞ்சம் சேர்த்து பண்ணியிருக்காரு. மாரிஸ் விஜய் வந்து இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ். நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா நிறையா அவர் பேன் இண்டியா ஒர்க் பண்ணியிருக்காரு, எல்லாரோடையும் ஒர்க் பண்ணியிருக்க, வெளிநாட்டில் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி மியூசிக் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலன்னே சொல்லலாம். ஸோ நிறைய இடங்களில் வந்து மியூசிக்கை நிறையா தூக்கியிருக்காரு மாரிஸ் விஜய். இன்னும் யூ ஹேவ் அ வே டு கோ. ஆல் த பெஸ்ட். இந்த மூலமாக உங்களுக்கு நான் பெஸ்ட் விஷஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா துருவன் பிரதர் தான். ஏன்னா வந்து துருவன் வந்து நாங்கள் நேராக பார்க்குறதுக்கும் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. மனோ சாருக்கு தாடி வச்ச மாதிரி க்யூட்டாக இருக்கார். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பித்தக்கும் நல்லா வேலை வாங்கியிருக்காரு. துருவனும் நல்லா மெனக்கிட்டு இருக்காரு. மீனாட்சி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. அந்த காக்கரட்டாம் பாட்டிலலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. டிஓபி ஆனந்தை வந்து ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காரு. அதே வந்து என்னோட ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது இல்லாமல் சரத்து எல்லாம் விஸ்வந்த், கபாலி விஸ்வந்த் சொல்லவே வேண்டாம், அவர் வந்து எப்பவுமே பின்னிடுவார். சரத்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நானும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன், அதை நானும் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி எல்லாருமே ஆர்கே சுரேஷனை சொல்லவே வேணாம், டெரரின் உச்சக்கட்டம், அது மாதிரி எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு பிடிச்சது இது இவங்கெல்லாம் சொல்ல முடியாது. அது துருவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்.
இது ஜென்ரலாக என்ன சொல்கிறதுனா யங்ஸ்டர்ஸ்க்கு கட்டாயமாக பிடிக்கும், ரொம்ப பிடிச்சமான. ஏன்னா அது கதை காலம் அந்த மாதிரி ஒரு காலம். ஆனால் போய் மெசேஜ் சேர்றது வந்து பெரியவங்களுக்கு சேரும். அந்த பெரியவங்க வந்து எப்படி தன் பிள்ளைகளை வந்து பத்திரமா வளர்க்கணுன்றதையும் இதில் நம்ம சொல்லியிருக்கோம், மறைமுகமாக சொல்லியிருக்கோம், எனக்கு பார்த்தா தெரியும். ஸோ பெரியவங்க கிட்ட கட்டாயமாக இது வந்து வெற்றி அடையும். இளைஞர்கள் பார்த்தா வந்து அதோடைய பாதிப்பு என்னன்றது கட்டாயமாக தெரியும். அது புரிஞ்சு நடக்கிறது ஜென்சி கிட்ட தான் இருக்குது.